சர்க்கரை நோய்க்கு வந்து நம்ம உடல் பயிற்சிகள் ரொம்ப முக்கியம்னு படிக்கிறோம். நிறைய நடக்கணும், நிறைய எந்த மருத்துவர்கிட்ட போனாலும் நடைப்பயிற்சி அதிகம் வேணும், கூடவே நல்ல உணவு கட்டுப்பாடு வேணும்னு சொல்லுவாங்க. இந்த உணவு கட்டுப்பாடு நடைப்பயிற்சியோடு சேர்ந்து யோகாசன பயிற்சியும் சேர்ந்து பண்ணோன்னா அவர்களுடைய சர்க்கரை அளவு வந்து ரொம்ப கட்டுப்பாட்டிலே இருக்கும். இது தவிர பொதுவாக எந்த ஒரு நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு பார்ட் வந்து யோகாசன பயிற்சி வச்சுக்கிட்டோன்னா வெகு சீக்கிரமாகவே அந்த நோயினுடைய பிடியிலிருந்து வெளியே வரலாம். இது இல்லாமல் நோய் வந்தால் தான் நம்ம யோகாசனம்னு இல்லை, நம்மளுடைய உடல் நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா வச்சுக்கிறதுக்கு இன்றைக்கு பல நோய்களுக்கும் வந்து மன அழுத்தமும் மனக்கவலையும் தான் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த மன அழுத்தம் வராமல் இருப்பதற்கு நல்ல மூச்சு பயிற்சி வந்து எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கும். அதனால் யோகா அப்படிங்கிறது வந்து ஏதோ வயசான காலத்தில் செய்கிறது இல்லை நோய்வாய்ப்பட்டால் செய்கிறதுன்னு இல்லாமல் உங்களோட குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே அன்றாடம் செய்ய வேண்டிய ஒரு குளிக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரி ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் நல்ல முறையாக யோகாசன ஆசிரியர்கள்ட்ட போய் அதை கற்றுக்கிட்டு அந்த பயிற்சியை செய்து கொண்டே வந்தோம்னா நலவாழ்வு நிச்சயமாக நம் வாழ்வில் நங்கூரமிட்டு